எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது மேரேஜ் ஸ்டைல் பிசிபேலா பாத். சாம்பார் சாதம் வேறு, பிசிபேலா பாத் அப்படிங்கிறது வேறு. பிசிபேலா பாத் அப்படிங்கிறது ஒரு கன்னட பெயர். சூடான சாம்பார் சாதம்னு கூட சொல்லலாம். இதுக்கு இந்த பொடி அரைக்கிறது ரொம்ப முக்கியம். சாம்பார் சாதம் அப்படின்னா சாம்பார் பொடியை வச்சு செஞ்சுடலாம். இந்த பிசிபேலா பாத் அப்படின்னா அதுக்கு தனியாக வறுத்து பொடி அரைக்கணும். அதுவும் கொப்பரை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இலகலாக எவ்வளோ நேரம் ஆனாலும் திக்காகாமல் கெட்டியாகாமல் டேஸ்டான இந்த பிசிபேலா பாத் எப்படி செய்யலாங்கிறத காமிக்க போகிறேன். நான் நிறைய அளவு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் குறைச்சலாக வேணும், ஒரு சின்ன ஃபேமிலி அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொடி சேர்த்துட்டு செய்யலாம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பிசிபேலா பாத் செய்யறதுக்கு முதல்ல நம்ம பொடி அரைச்சிக்கணும். இது தேவையான அந்த பொடி சாம்பார் பொடி மாதிரி பிசிபேலா பாத் பொடி அரைச்சிக்கணும். 4 கிராம்பு, 4 ஏலக்காய், சுருள் பட்டை. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், சுருள் பட்டை தான் நல்லது. இந்த பிரியாணிக்கெலாம் போடுற பட்டை அதை யூஸ் பண்ணாதீங்க. மருத்துவ பலன் அப்படின்னா சுருள் பட்டையில் தான் இருக்குது. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1.5 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. மிளகா அப்படின்னா இது முழுக்க முழுக்க கர்நாடகா ஸ்டைல். கலர் நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். ஒரு 10 காஷ்மீரி சில்லி, 4 சாத்தூர் மிளகாய், மொத்தம் 14 மிளகாய் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துகிட்டு இருக்கேன். இது ஒரு 12 பேருக்கு சாம்பார் சாதம், அதாவது பிசிபேலா பாத் செய்யறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கொப்பரை துருவல். கண்டிப்பாக கொப்பரை தேங்காய் துருவல் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லா முத்தலான தேங்காவை நல்லா வறுத்துக்கணும். ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, ஜீரகம், இது கூட கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் முதல்ல ஓரளவுக்கு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம மல்லி சேர்த்துக்கலாம். சில பேர் கசகசா சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி கசகசா சேர்க்கல. வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் கலர் சேஞ்ச் ஆகிடுது. அதுக்கப்புறம் மல்லி சேர்த்துக்கலாம். மல்லியும் சேர்த்து நம்ம வறுத்தோம்னா சீக்கிரம் மல்லி வறுபட்டு தீஞ்சு போயிடும். அதுக்காக தான் நான் கடைசியாக சேர்க்குறேன். இப்போ இது கூட பாருங்கள், துருவி வச்ச நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொப்பரை துருவல் சேர்த்துக்கிறேன். இந்த சேர்த்தோடனே நம்ம அடுப்பை நிறுத்திட்டு இந்த சூட்லேயே உங்களுக்கு அது துருவலும் வறுபட்டால் போகும். இல்லைன்னா எண்ணெய் வாடை உங்களுக்கு வந்துடும். ரொம்ப முக்கியம். இப்போது சூடு ஆறினப்புறம் ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் விட்டு அரைக்கணும். கண்டினியூஸாக அரைச்சிங்கன்னா எண்ணெய் வந்துடும். பல்ஸ் மோடில் வச்சு கொரகொரப்பாக அரைச்சா கூட போதும். இதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பிசிபேலா பாத் செய்கிறதுக்கு இதில் முழுக்க குக்கரில் செய்ய போகிற ரொம்ப சுலபம். 1 கப்பு பச்சரிசி எடுத்தால் அதே அளவுக்கு நீங்கள் தாராளமாக துவரம்பருப்பு சேர்க்கலாம். பாதியெல்லாம் சேர்ப்பாங்க, அந்த மாதிரி சேர்க்காதீங்க, முழுசாகவே சேர்க்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் கம்மியாக துவரம்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். அதாவது 1 கப் அரிசி, ஒரு 3/4 கப்புக்கு அதிகமாக துவரம்பருப்பு, 2த்தையும் ஒன்றா போட்டு ஒரு பேசனில் நல்லா 2-3 தடவை அலம்பிடலாம். இதுக்கு புளிப்புன்னு பார்த்தா தக்காளியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை அலம்பிட்டு வெந்நீரில் ஊற வச்சுக்கலாம். அது ஊறட்டும். குக்கரில் நமக்கு இந்த சாதம் ரெடியாகிறதுக்குள்ளே நல்லா 3 முறை அலம்பின அரிசி, துவரம்பருப்பு. காயின்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, சௌச்சோ சேர்த்துருக்கேன். நீங்கள் நூல்கோல் சேர்க்கலாம், கத்திரிக்காய் சேர்க்கலாம், உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். ஏதாவது ஒரு 3 காய் சேர்த்தா போதும். ரொம்ப அதிகமாக காய் சேர்க்காதீங்க. இதுக்கு பச்சை நிலக்கடலை சாப்பிட்றப்ப அங்கங்கே க்ரன்ச்சியாக கிடைக்கும், உடம்புக்கும் நல்லது. நல்லா ஒரு கைப்பிடி பச்சை நிலக்கடலை 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு அளவுன்னு பார்த்தா ஜென்ரலாக 1 கப்பு ரைஸ் அப்படின்னா 2 கப்பு நம்ம தண்ணி விடுவோம். அப்போ பருப்பு 1 கப்பு, அரிசி 1 கப்பு அப்படிங்கிறப்ப 4 கப்பு தண்ணி இல்லையா? அதுக்கு பதிலாக கிட்டத்தட்ட நம்ம 6 கப்பு தண்ணி, அதாவது 1 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி, 1 கப் துவரம்பருப்புக்கு 3 கப், மொத்தம் 6 கப் தண்ணி விடணும். நான் 1 பை 1 காமிக்கிறேன். 2, 3, 4, 5, 6 6 கப்பு தண்ணி விட்டதுக்கு நல்லா 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சம் குக்கிங் ஆயில், அது கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணால் இருக்கலாம். நம்ம குக்கரில் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு குக்கரில் நம்ம வைக்கிறப்ப நல்லா ஒரு கிளறிட்டு கரெக்டாக 2 சவுண்டு விட்டால் போதும். சாதம், காய்கறி எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக 2 சவுண்டு வச்சேன். டைரெக்டாக நம்ம குக்கரில் வைக்கிறப்ப நல்லா வெந்துடும். அப்படியே நம்ம இருக்கட்டும். இதுக்கு
இந்த பொடி புளியெல்லாம் எப்படி சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு வேணும்னா நீங்கள் ஆப்ஷன் போடலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இப்போ நான் முந்திரி பருப்பு அதை நெய்யில் வறுத்துனுட்டேன். இது கூட இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ எடுத்துக்கோங்க. நல்லா தாராளமாக 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், பெருங்காயத்தூள் இப்போ தான் சேர்க்க போகிறோம். நல்லா 1/2 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம கரைச்சி வச்ச புளி கிட்டத்தட்ட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இருக்கணும். இந்த பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அது கொதிச்சுன்னு இருக்கிற டைம்லேயே நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு பிசிபெலாபாத் பொடி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். போரல அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் அந்த பொடியை சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த புளி தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். ஆல்ரெடி வறுத்த பொடி இல்லையா, ஆனால் நல்லா அந்த புளி தண்ணியோடு சேர்ந்து திக்காக எடுத்து இப்போ பாருங்கள் திருப்பி நான் 1 கப்புக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன். இப்போ பாருங்கள் நான் ரைஸை கிளறின்னு இருக்கேன் பாருங்கள். நல்லா இலகலாக இருக்கணும். நல்லா 6 கப் அப்படிங்கிறது இன்னும் 1 கப்பு நீங்கள் கூட விட்டாலும் தப்பு இல்லை. இது கூட பாருங்கள் இந்த கொதிச்சுன்னு இருக்கிற புளி அந்த பிசிபெலாபாத் பொடியோட இன்னும் கொஞ்சம் நான் இந்த கொப்பரை தேங்காய் சேர்க்குறேன். சாப்பிட்றப்ப அங்கங்கே க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த வெந்த சாதம் காய்கறியோட டைரெக்டாக குக்கரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாணலிலேருந்து புளித்தண்ணியோட இந்த பிசிபெலாபாத் கொதிச்சதை சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கிளறுங்க. இலகலாக இருக்கணும். எத்தனை நேரம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டிப்படாது இந்த மாதிரி செய்கிறப்ப. சில பேர் டைரெக்டாக குக்கரில் வைக்கிறப்ப அரிசி, பருப்பு, காய்கறி, புளித்தண்ணி, இந்த பிசிபெலாபாத் பொடி எல்லாம் ஒன்றா சேர்த்து போடுவாங்க. அது வாசனை இருக்காது. இப்போ பாருங்கள் வாணலியில் கொஞ்சம் அந்த சாம்பார் பொடியெலாம் இருக்கிறதுனால இன்னும் 1 கப்பு நான் தண்ணி சேர்த்து இந்த கிளறி வச்சுருக்கிற அந்த பிசிபெலாபாத்தோட சேர்த்துக்கலாம். பிசிபெலாபாத் ரெடி ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் போருமான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு அந்த பிசிபெலாபாத் பொடி போரல, அதாவது 4 டேபிள் ஸ்பூன் போட்டேன். அப்புறம் அரைச்சி வச்ச எல்லாத்தையும் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் பாக்கி இருந்தது, அதையும் சேர்த்துட்டேன். இந்த பிசிபெலாபாத்தோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு லிக்யூடாக இருக்கணும். இப்போ நான் முந்திரி பருப்பு, கொத்தமல்லிலாம் போட்டு கார்னிஷ் பண்ண போகிறேன். இப்போ நிறைய நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த பொடியை வறுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சமாக அரிசி, கொஞ்சமாக பருப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி புளி கரைசல், அப்புறம் அந்த பிசிபெலாபாத் பொடி சேர்த்து கொஞ்சமாக செய்யலாம். இப்போ நான் செஞ்சது பார்த்தா ஒரு 4-5 முறை நீங்கள் தாராளமாக அந்த பிசிபெலாபாத் செய்யலாம். அந்த பொடியை வச்சுண்டு அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த பாருங்கள் எடுக்கிறேன் பாருங்கள். தட்டில் எடுத்து பரிமாறுறப்ப நல்லா லிக்யூடாக இருக்கணும். அப்போ தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் அதே மாதிரி இருக்கும். இதுக்கு ராய்த்தாவும் நல்ல ஒரு வத்தல் இல்லைனா உருளைக்கிழங்கு சிப்ஸு தான் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். ராய்த்தா அப்படிங்கிறது வெள்ளரிக்காய் ராய்த்தா செஞ்சு பாருங்கள். இது கூட வெங்காயம் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நான் தாளிதம் போடுறப்பே நீங்கள் வெங்காயம் வேணால் சேர்த்துக்கலாம். மேலே காராபூதி போட்டு நான் கார்னிஷ் பண்ணுறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். அவசியம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.